கிளீன் பண்றதுக்கு கிளீன் பண்றதுக்கு 2 வாரம் சார் அதே மாதிரி தான் நீங்க ஓட்டு போட்டா நான் ஜெயிச்சேன்னு சொல்லி சொல்லாத வார்த்தையை சொல்றாங்க. இப்ப அந்த மாதிரி யாரு ஓட்டு யாருக்கு தெரியும்? எல்லாரும் நம்ம மக்கள் தான். எப்ப அவன் சொல்லிட்டு சொல்லாத செய்தியே சொன்னாங்க. அப்ப அப்படி அப்படி அந்த வார்த்தையை சொல்ல மாட்டாரு. ஏன் படுத்தும் பொழுது சம்பந்தப்பட்ட வாகனத்திற்கு தெருவிளக்கு எரியாத பகுதி வாழ்க்கை ஆய்வு செய்து தெருவிளக்கு மாட்டுவதற்கு முன்னுரிமை தெருவிளக்கு அடிச்சுக்கிறாங்க. எனக்கு மாட்டுற பகுதியை ஆய்வு செய்யுது. எந்த வாட்டுக்கு மாட்டணும், எந்த வாட்டுக்கு மாட்ட இல்ல, எந்த வாட்டை எரியாம இருக்கு, அதை முதல்ல நீங்க செய்யுங்க சார். எங்க பிரைவேட் வழிபறிப்பு உள்ள நடக்குது. எங்க ஊர்ல இருக்குன்னா என்ன செய்வோம்? மெம்பர் அதிகாரி பார்த்து வாரத்துல இருந்தாலே பெர்மிஷன் கேட்டு வாங்கிட்டாங்க. சந்தோஷமான விஷயம். அதே மாதிரி அதே வந்து வரைமுறைப்படுத்தி 12ஆம் வார்டு முடிஞ்சு சபாவை வெளியுமா யாரும் தயவு செய்து கவுன்சிலரும் ஒத்துழைங்க. எனக்கு அவசரம், எனக்கு 1 லைட் தாங்க, எனக்கு 2 லைட் தாங்கன்னு சண்டை பிடிக்காம அதை கொஞ்சம் ஒத்துழைச்சிங்கன்னா கரெக்டா இருந்து என்னோட நாகராஜ் கணினி பிரிவு இரண்டும் இருந்து 7வது வழியை மட்டும் பிரசுரிப்பதால் மக்களின் அன்றாட தேவையான அரசு காரியங்களுக்கு மிகவும் சிரமமாக உள்ளது.
அதனை நகராட்சி ஆவணங்களை ஆய்வு செய்து புதிய எண் மற்றும் பழைய எண் ஆகியவை சீர் செய்ய கேட்டுக்கொண்ட 6வது வார்டு உறுப்பினர் ஏகே முகமது மொய்தீன் கடிதம் மன்றத்தில் பாருங்கள். இப்போ தீர்வு கேளுங்க. தீர்வு ரசிகல எல்லாத்துலயுமே வந்து இங்க ஆக்சுவலா வந்து பஞ்சாயத்து தான் கொடுக்குறாங்க. 2 ரசீது கொடுக்குறாங்க. என்னது வாட்டர் பைப்புக்கும் இங்கதான் கொடுக்குறாங்க. ரெண்டாவது வந்து தீர்வு ரசீது சுத்துவரியம் என்ன பண்றாங்க, அதுல ஒரு நம்பர் போடுறாங்க, ஏதோ நம்பர் போடுறாங்க. இப்படியே வந்து மக்கள் அலைஞ்சி அதுக்கு 25 ரூபா ஃபீஸ் கட்ட சொல்றாங்க. என்ன அதே மாதிரி நேம் டிரான்ஸ்ஃபர் பேப்பர் கொடுக்க சொல்ல அதுல ஒரே நம்பர் போட்டு கொடுக்குறாங்க. நாங்க என்ன அமெரிக்காலே இருக்குது, இங்கிருந்து இருக்குது, அந்த எல்லாம் கம்ப்யூட்டர்ல தான் பயந்துருக்காங்க. அதே கொடுத்துட்டு போக வேண்டியதானே. அதுக்குதான் ஒவ்வொரு வார்டா முகாம் போட்டு இந்த மாதிரி கரெக்ஷன் நேம் கரெக்ஷன் அப்புறம் முகவரி மாற்றம்லாம் கரெக்ஷன் பண்ணிட்டு ஏங்க முகாம் போடணும், ஏங்க முகாம் போடணும். நம்மளோட பெரிய லெக்சர் புக் இருக்குங்க, அது அவ்வளவு பிள்ளைகளுக்கு இருக்குங்க. ஏங்க முகாம் போடணும். ஏன் போல வந்த முகாம்லாம் போட தேவையில்லைங்க. அதுல இருக்கிற புக்ல கரெக்டா ஏத்த சொல்லுங்க. டிமாண்ட் நோட்ல இருந்து ஆமா நெட் இதுல பதிஞ்சாங்கல்ல, ஆமா அதுல ஒரு சில தப்புகள் இருக்கும். முகமது மாத்தி அடிச்சிருப்பாங்க. சொல்றது கொஞ்சம் கேளுங்க, எல்லாரும் நடக்கிறதா. இதே நீங்க நம்ம என்ன செய்யறோம்னா இன்னைக்கு உடனே என்னைக்காவது தீர்வு எங்கேயாவது தேவைப்படும் போதியா அன்னைக்கு தான் நம்ம பார்க்கணும். நம்மளோட தப்பு தான். நீ கொஞ்சம் புரிஞ்சுக்க. நீங்க சொல்ற தராங்க அதனால என்ன சொல்றேன், அந்த பழைய தீர்வத்தை கொண்டு வராங்களா இல்லையா அதை வச்சு காடி நாட்டி சார் உங்ககிட்டயே நான் எப்படியே வந்து கைது வாங்கிருக்கேன் சார். ஏப்ரலுக்கு அப்புறம் இல்ல, நான் இது வந்து முதல்ல கொண்டு வந்துருக்கேன். ரெண்டாவது வந்து ஏப்ரல் அப்புறம் இல்ல, இப்போ ஒரு முடிவு பண்ணுங்க. இப்ப வர கொஞ்சம் கேளுங்க. இப்ப வர சொல்ல சார் சார் இப்ப வர சொல்ல இப்போ நீ முடிவு பண்ணுங்க. இப்ப வரத்துல பழைய நம்பர் புது நம்பர் போட்டு அதுக்கு உள்ள ஏதாவது வந்துட்டீங்க. ஏதாவது மாறி போயிட்டா மாறிலாம் போவாது. அது கிடையாது. வாங்க வாங்க வாங்க, அது கிடையாது. நீ உட்காரு, நான் சொல்றேன். ஒரு நோட்ல கரெக்ட் நம்பர் இருக்குது, என்ன ஒரு இதுல தப்பா இருக்குது. இது கம்ப்யூட்டர்ல என்ன அடிச்சு வச்சிருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்க, கம்ப்யூட்டர்ல வந்து சொத்து வரி கரெக்டா கொடுக்குறாங்க. இவங்க அந்த ஆர்டர் அடிச்சு கொடுக்குறாங்க தெரியுமா, அதுல வந்து என்ன பண்றாங்க, அந்த ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் அடிச்சு கொடுக்குறாங்க. பழைய நம்பர் புது நம்பர் அடிச்சு கொடுக்கறதே கிடையாது. இந்த இது அடிச்சு கொடுக்குறீங்க நேம் டிரான்ஸ்ஃபர் பேப்பர்ல, அதுல வந்து என்ன பண்றீங்க, ஒரே ஒரு நம்பர் மட்டும் அடிச்சு கொடுக்குறீங்க. நாங்க சொத்து வரி கொடுக்க சொல்ல 2 நம்பர் இருக்குது, அதையும் நீங்க பதிவு பண்ண மாட்டீங்க. அது பண்ணி உடனே பண்ணுங்க. இது வந்து பெரிய விஷயம் கிடையாது. இது வந்து பெரிய காசு போட்டு செலவழிக்கிற விஷயம் கிடையாது. எங்க வீட்டுக்கு எல்லா தகவலும் இருக்கு. கடந்த 24 நடைபெற்ற மன்றம் 30 தாவர அறிவிகள் சரியான மதிப்பிடுத்ததை 3000 மன்ற அனுமதி வழங்கியுள்ளது. உடனடியாக செயல்படுத்த கேட்கொண்ட 6வது உறுப்பினர் ஏகே முகமது மொய்தீன் கடிதம் மன்றத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னீங்க நாளைக்கு இடிச்சிடும் நாளைக்கு இடிச்சிடும். இவங்க நல்லா இருந்தாங்க, இவங்க தான் நல்லா இருந்தாங்க. நல்லா கொஞ்சம் படிங்க. கடந்த 24/1/2020 நடைபெற்ற மன்றப்படுத்தி 30 தபால் நிலையம் அருகில் உள்ள பழுதான பயண நிலைப்படையை இடித்து அப்புறப்படுத்த தொடர்பாக மதிப்பீடு தொகை 3000 மன்ற அனுமதி வழங்கியுள்ளது. உடனடியாக செயல்படுத்த கேட்டுக்கொண்ட 6வது உறுப்பினர் ஏகே முகமது மொய்தீன் என்னாச்சு டெண்டர் வந்து யாருமே எடுக்கல சார். இப்ப வைங்க, ரெண்டாவது வைங்க டெண்டர். அதே டெண்டர் கண்டினியூ பண்ணுங்க. அவங்க சொல்றாங்க ஆள் வரங்கறாப்ல நான் சொல்றேன் மேல என்ன சொன்னாங்க உடைக்க கூடாதுன்னு சொல்றாங்க. யார் தான் நம்ப அந்த பில்டிங் வந்து அந்த இடம் நம்ம வீட்டு போயிருந்தாங்க சார், நம்ம வீட்டு போயிருந்தாங்க. நம்ம வீட்டு போய் அவங்க வர மாட்டோம். சார் டைகிலிங் விட்டுறாங்க. சார் உள்ளக அதிகமா நடக்குது உங்களுக்கு தெரியுமா சார்? சார் டெண்டர் விடுங்க சார், டெண்டர் விடுங்க. ஆகியோர் யாரோ வந்த உடைக்க யார் உடைக்கிறீங்க டெண்டர் விடுங்க. கண்டினியூ பண்ணுங்க. ஏய் இங்க ஒரு கூட்டம் நடக்குறா, நீ அங்க ஒரு கூட்டம் போறாங்களே. நீ என்ன முடிக்கிறீங்களா? டெண்டர் விடுங்க சார்.
நீ டெண்டர் விடுங்க. வாடி என் 6 பெண் திருத்தம் செய்ய கேட்டுக்கொண்டு 6 என்னாச்சு? நான் ஆதாரம் வச்சிருக்கேன். சரிக்கு மண்டபம் 13 உங்க சொல்லிக்கிட்டே வாங்கியிருக்கிறேன். 6வது வார்டு 7வது வார்டு தெரியாம நீங்களே போட்டுருக்கீங்க. இன்ஜினியர் செக்ஷன்ல பண்ற குழப்பம் தான் இது. என்ன படிக்க குழந்தை ஆதாரம் இருக்கு. ராஜினாமா பண்ணு சொன்னல படி பண்ணு கடிதம் நகராட்சி பகுதிக்கு உட்பட்ட 6வது வார்டை உள்ளடக்கிய சித்தன் தெருவில் கீழநாச்சர் தெருவிற்கும் இடைப்பட்ட கீழமருடைய குறுக்குச்சாலை எந்த பகுதியில் அமைந்துள்ளது என சற்று கேட்ட தொடர்பாக பார்வை AK முகமது மைதீன் 6வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் என்பவருடைய கடிதம் 9/10/2013 பார்வையில் கண்டுள்ள விண்ணப்பத்தில் தெரிவித்தபடி காயப்பட்ட நகராட்சிக்கு ஏற்பட்ட கீழநாச்சர் தெருவில் இடைப்பட்ட வரி விதிப்பு எண் 30/429 முதல் 30/433 மற்றும் 30/552, 30/610, 30/554, 30/611 கண்ட இந்த பகுதியில் 3வது வார்டு வரி விதிப்பு எண் இதெல்லாம் போட்டுக்கிட்டு 67 கொண்ட பகுதி 6வது வார்டு அமைந்து உள்ள மேற்கண்ட 2 கோயிலுக்கு 3வது வார்டு 6வது வார்டில் அமைந்து உள்ளது என்பது விவரம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுக்கு பைப்பு போட்டது யாரு? எந்த வார்டு போட்டாங்க? இது 6வது வார்டுக்கு உட்பட்டது. 4 வார்டு இன்ஜினியர் செக்ஷன்ல பண்ண தப்புதான். வார்டு எது தெரியாம நீங்க போட்டதுனாலதான் வார்டு கவுன்சில் பண்ணுவாங்க. நாங்க திருவள்ளி எதிர்ப்பு தெருங்க போட்டுருக்கோம். வார்டு 7 போன வார்டு தீர்மானத்தை எடுங்க. தீர்மானத்தை எடுங்க. 23,000 எஸ்டிமேட் போட்டீங்க பாருங்க. ஆனா இது கரெக்ட் 6வது வார்டு தீர்மானம் நிறைவேற்றுங்க. வார்டு எண் 6 6-3 தான். 6-3 தான் ரெண்டுமே சம்பந்தப்பட்ட வார்டு. ரிகார்ட் இருக்குங்க. ரிகார்ட் அது கம்சன் எதுக்கு எழுதி கொடுத்தாங்க? எதுக்கு போய் அந்த வார்டு யாருக்கு அந்த ரோட போடுங்க. அத விட்டு யார் வார்டு யார் வார்டு எதுக்கு கண்டுபிடிங்க? என்ன விஷயம்? யார் வார்டு எதுக்கு கண்டுபிடிங்க? ரோடு போட்டு நிப்பாட்டுங்க. அவனா யாரு போடுறா? போட வண்டி பாருங்க. தீர்மானம் போடுங்க. நிப்பாட்டுங்க என்ன இருக்கு? யார் வார்டா இருந்தா ரோடு அவன் ஏன் வார்டு நான் தான் சொல்லுவேன். நீ சொல்லக்கூடாது. ஏங்க அவங்க பாடுங்க அவங்க கொடுக்க முடியாது. இடையில ரோடு போகுது. நீங்க ஒரு தீர்மானம் போட்டு ஒவ்வொரு வார்டையும் தனித்தனியா அளவு எப்படி 7வது வார்டு வரும்? அம்மா தப்பா போட்டுருக்காங்க. திருத்துங்க. யாருக்கும் முழுக்க சம்பந்தப்படாத
அது எழுதி கொடுத்துருக்காருப்பா. அவங்க எல்லாரும் கைது போடுறாங்க. அப்ப நீ மட்டும் எழுதி வைங்க போ. அடுத்த கூடத்துல நீ நான் உனக்கு ரிப்பேர் பண்ணல. எங்க ரோடு வேணாலும் கம்மியா இருக்கும். அதான் பண்ணாடி. ரைட் ரைட். சரி பூந்தோட்டம் வரை மனவந்த கோயில் போன்ற போது குடிநீர் தெரிவிக்கப்பட்ட உத்தேசம் பொன்னை கடத்திற்கு மரண அகரம அனுமதி வேண்டப்படுகிறது. என்ன பண்றது? நீ ஓமாடி சாரமா வாப்பா. ஆமா அந்த ரோட அப்படியே போன வாட்டி ரோட கட் பண்ணிட்டீங்க. ஆமா நிறைவேற்றுங்க. அதேதான். ஆமா நிறைவேற்றுங்க. அதுபோல குறிப்பு ஏற்படப்பட்டது. இப்ப நீங்க அந்த ரோட திறந்துமே ரோடுக்கு என்ன பண்ணுவீங்க? ரோடு நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். ரோட போடுங்க. ஏன்னா அந்த பைப்பை தோண்டி ரோடு நாசமாயிட்டீங்க. எவ்வளவு சண்டை பிடிச்சி யார் ரோடு போடாம ஒரு நாள் போறாரு. பைப் லைன் வந்து என்ன செஞ்சுட்டாங்கன்னா வடக்கு தெருல டேங்க்ல இருந்து பூந்தோட்டத்துக்கு பைபாஸ் போட்டு கொடுத்தோம். அதுல காயமுகத்தினர்ல ஒரு 10-20 பேருக்கு பைப்பு போட்டு கொடுத்தாங்க. அந்த பைபாஸ் லைன்ல பூந்தோட்டத்துல இணைச்சி அங்கிருந்து 3 பேருக்கு பிரிச்சு கொடுத்தோம். அதுல அவ்வளவு காயமுகத்தினர்ல வந்தவங்க அது பூந்தோட்டத்துல ஒரு 10 வீட்டுக்கு சேர்த்து நம்ம முனிசிபாலிட்டி இருந்து லைனை போட்டுட்டாங்க. 5 வாட்டி அங்க தண்ணி போகுது. 5 வாட்டி இந்த 15 பேரும் தண்ணி எடுக்கிறாங்க. அதனால அந்த மக்களுக்கு தண்ணி போய் சேர மாட்டேங்குது. அதுக்காண்டி அதுல ஒரு பைபாஸ் லைன் போட்டு கொண்டு போயிட்டு இருக்கு. கண்டுபிடிச்ச தூரத்துல பியூசி பழைய சிமெண்ட் பைப்பு அது வந்து தண்ணி ஒருத்தருக்கு ஒரு நாள் பூரா தண்ணி விட்டாலும் தண்ணி போகவே மாட்டேங்குது. அது அந்த பக்கம் அது சொந்த செலவுல போட்டாங்க. அது இல்லை இது கண்டுபிடிச்ச ஃபுல்லாவே போட்டுருக்கு. போட்டு அதை ஜாயின் பண்ணி விட்ருக்கு. அது ஒரு வால்வு வச்சு தான். ஏன்னா 6 அடியில் கிடைக்கும் பதிக்கிறோம் 3 அடி தான் பதிப்பாங்க. ஒரு ஜம்பிங் போட்டு ஒரு வால்வு போட்டாங்க அது தண்ணி போகும். இந்த ரெண்டுக்கு தான் அது நீ விட்டாங்க அப்படி அது முதல்ல 12வது வாடா 14வது வாடா நாங்க யார்கிட்ட போய் சொல்றோம் ஆனா முன்ன உள்ள 2 பேரும் வந்து பின்னால உள்ள பேரும் எனக்கு என்னடியே தெரியல. பார்த்தேன் பணி செய்யறோம்.
நகராட்சி தெருவிளக்கை பராமரிக்க தேவையான மின்சார பொருட்கள் வாங்கி நகராட்சி அனுமதிக்கப்பட்ட தொகையான 2,20,000 ஒப்பந்தம் செய்யப்பட்டது. 2 ஒப்பந்தம் மதிப்பீடோட 0.08% குறைவு. பாத்தி டிஸ்ட்ரிபியூட்டர் மதிப்பீடோட 3.90 குறைவு. ஒரு 42 கார்பன் பண்ணப்பட்ட தைக்காப்பல் மயான சாலை புதிதாக சாலை அமைக்கப்பட்ட பகுதி போக மீதமுள்ள சேதமான சாலையை சீரமைக்க தயாரிக்கப்பட்ட மதிப்பீடு நடத்தப்பட்டுள்ளது. 12 லட்சம் கொடுத்துருக்கீங்களா? அப்ப சின்ன சின்ன ரோடு எல்லாம் கிடக்க அதெல்லாம் இன்னும் ஒண்ணும் வைக்கல, எஸ்டிமேட் வைக்கல. இதுக்கு எப்படி எஸ்டிமேட் வச்சீங்க? பாத்தா இருக்கா? உறுப்பினர் தீர்மானம் கொண்டு வந்தாப்லையா கேட்க யார் யார் கொண்டு வந்தா தீர்மானம்? அவங்க உறுப்பினர் கொண்டு வந்தாரா? நீங்களா கொண்டு வந்தீங்களா? கொண்டு வந்தா நின்னுடா. யார் கொண்டு வந்தா? 12 லட்சம் சரியான விஷயம் தான். ஏன்னா நான் ஒன்னா ஓடி விஷயம் அது எதுவும் பலாயம் யார் கொண்டு வந்தாரு? யார் சொல்லுங்க, நீ சொல்லுங்க, படிச்சவங்க யார் சொல்லுங்க. நடமாடுற இடத்துக்கே ரோட்டை செயலாளர் பொருளாதாரம். ஆமா சரி, ஆதரவு மக்கள் கொண்டு வந்திருக்காங்க. என்ன கொண்டு வந்தாங்க? பண்ணலாம் ஆதரவு மக்களுக்கு பாத்திமான வெட்டிச்சாடு கோயிலுக்கு செல்லும் ரோட்டை ரோட்டை சிசிடிவி கட்டணும். கொஞ்சம் பேசுங்க. படிக்கவா? காயப்பட்ட நகராட்சி உட்பட்ட ஆதரவு மக்களுக்கு பாத்திமான வெட்டிச்சாடு கோயில் மற்றும் இடுகாடு சுடுகாடு உள்ள இடம் தைக்காபுரத்தில் இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. இந்த இடத்தில் வெள்ளச்சாமி கோயிலும் இடுகாடு சுடுகாடு உள்ளது. இது பூர்வீகமானது. இந்த ரோட்டை பயன்படுத்தும் செப்பனி செய்யாமல் கிடைக்கிறது. கோயில் தைக்காபுரம் ரத்னாபுரி அழகாபுரி ஏற்படும் கோயில் செல்லும் பாதை செப்பனி செய்து கேட்டு பல முறை கொடுத்துள்ளோம். எந்த பலனும் இல்லை. மேற்படி ரோட்டை செப்பனி செய்து தருமாறு மிகவும் பணிவுடன் மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். தலைவர், செயலாளர், பொருளாளர் ராஜியா பன்னீர்செல்வம் குமார். தப்பு இல்ல. ஏன்னா இப்ப தீர்மானம் கொண்டு வராம நீங்க எப்படி எஸ்டிமேட் வச்சீங்க? இத்தனை பேர் வச்சிருக்காங்க, தீர்மானம் கொண்டு வராங்க. வச்சீங்களா நீங்க? இதே மாதிரி ரோடு அதுக்கு போட்டு தர மாட்டேங்க. என் வார்டு ரோடு என் வார்டுல 4 லட்சம் 3 லட்சம் ரூபாய்க்கு வச்சேன். அது வருஷ கணக்கில் கிடந்து நீங்க இந்த அலுமினியம் ஸ்கீம்ல தாரத்தோட மாத்தி போட்டு வருஷ கணக்கில் அந்த மேல நட்சத்திரம் மக்களுக்கு படாத போடுறாங்க. என்கிட்ட எனக்கே தெரியாம உங்க வார்டு ஒரு தீர்மானத்தை எழுதுறீங்க. அப்போ வார்டை நான் மெம்பரா தீர்மானம் லெட்டர் கொடுத்துருக்காங்க வீட்டுல இல்லைன்னு சொல்லல. இல்ல அதுக்கு முன்ன அப்ப நான் என்ன சொன்னேன், அதுக்கு முன்னால ஒரு 3 லட்சம் டோட்டலா ஏன் பாஸ் பண்ண மாட்டேங்க? நான் பாஸ் பண்ணதான் போறேன். எனக்கு பாஸ் பண்ணி சந்தோஷமான விஷயம். நான் அதை சொல்லல. எனக்கு இது எனக்கு அவங்க மக்கள் போறீங்கன்னு சொன்னா
ஐயா மக்கள் கோரிக்கை தந்தனா மக்கள் கோரிக்கை தந்தனா என்னங்க சொன்னாங்க உங்களுக்கு எத்திமேல வைக்க முடியாது தீர்மானம் இப்ப போடிங்க தீர்மானம் காட்டுங்க நீங்க தீர்மானம் காட்டுங்க நீங்க இந்த இருக்கு பக்கத்து வாடி இந்த அதுதானே எத்தின இந்த இருக்கு பக்கத்து வாடி குண்டுக்குள்ள கிட்டி வந்தாங்க 4 பேர் உள்ள நிக்கறாங்க மிஞ்சி போனா 3 லட்சம் ரூபாய் எஸ்டிமேட் இந்த இருக்கு அது வீமுக்கிட்டே எத்தின அதனால இன்னைக்கு எங்க இதுல வந்து மக்கள் வந்து வரி கட்டுறாங்க தொழில் கட்டுறாங்க அப்படி இருக்க சமயத்துல வந்து எங்க இதுல நிறைய ரோடே இல்ல அப்ப நாங்க அப்ப எங்க ஏரியால அந்த மக்களை வந்து நீங்க டைரக்டா கொடுங்க பெட்டிஷன் கேக்குறோம் அவங்க சொல்ல கேக்குறோம் வந்து பாருங்க கவுன்சில் முடிவு பண்ணாதான் எதுவும் பண்ண முடியும் எதுக்கு ஒரு தப்பு நடக்குன்னு கேட்க இப்ப கவுன்சிலர் முடிவு பண்ணா இப்ப தப்பு எதுக்கு நடக்கு இப்போ அவங்களே பாடு எனக்கே உனக்கே சண்டை நடக்கு நீங்க எஸ்டிமேஷன் ஏன் கொண்டு வரீங்க இல்ல எஸ்டிமேஷன் எஸ்டிமேஷன் கவுன்சிலர் வந்து ஒரு தீர்மானம் ஓட்ட கொண்டு இருக்கோம் அதெல்லாம் விட்டுட்டு இதை மட்டும் திடீர்னு ஒரு உலக எஸ்டிமேஷன் இருக்கீங்களா ஏன்னு கேட்டேன் அப்ப தீர்மானம் கொண்டு வந்து நீ வைக்க வேண்டியதானேங்க இல்ல நான் கவுன்சிலர் முடிவு பண்றது முடிவு பண்ணல இப்படிதான் பிஏ சேர்த்து கொண்டு வந்த ஆவிஷ்காரத்துக்கு 16 வார்டு சம்பந்தப்பட்டது நம்ம என்ன செஞ்சோம் தனியாக யாரும் கொண்டு வரக்கூடாது கொண்டு வர உள்ளங்க தலைவர் கொண்டாங்க இதோட முக்கியம் முக்கியமான தீர்மானம் பண்ணது தீர்மானத்தை கொண்டு வந்தது 3 லட்சம் ரூபாய் அதுக்கு எல்லாரும் தீர்மானம் இருக்கீங்களா இதெல்லாம் என்ன தப்பா நினைக்கிறதுனா பண்ணுவாங்க அவங்க கோயிலுக்கு மட்டும் கொண்டு போயிட்டாங்க நம்ம எல்லாம் கொண்டு போறாங்க நீங்க ரூல் போகாம தெரியுங்க நீங்க ரூல் போகாம தெரியுங்க நீங்க ரூல் போகாம தெரியுங்களா ஆமா ஐயோ அனுமதி
இதோட இவங்க லைட் போடணும்னு சொன்னா மக்கள்தான் லைட் போட வேண்டாம். இவர் சொன்னாரு தலைவட்டை போய் கேட்க மாட்டேன்டாரு. நான் சொன்ன தலைவட்டு அது என்கிட்ட 21 மெசேஜ் கேட்காத கேள்வி வீம்புக்கு தெரியல சத்திய கடைசி நான் உங்களை கேட்கிறேன் சத்தியம் பண்ணுவாரு அதுக்கு மக்களை வார்டு மக்களையா புறக்கணிக்கிறது இந்த போராளி அவர்கள் என்ன 100 மக்கள் மக்கள் உங்களுக்கு பெருசு நான் பெருசு இல்ல மக்களே உங்களை தான் 60 லட்சம் ரூபாய் யாரோ பொதுமக்கள் பொதுமக்கள் பொதுமக்களுக்கும் நகரமன்ற உறுப்பினருக்கும் அதனால நீங்க இந்த மாதிரி ஏத்தாதீங்க சார். ஏத்தாதீங்க சார். எங்க இது இல்லாம எல்லா வார்டுலயும் மக்களுக்குமே லைட் அதை மட்டும் செய்ய மாட்டாங்களா? ரோடு சொன்னா யாரு சொன்னாலும் எவனும் சொல்ல மாட்டானா? அதுக்கெல்லாம் துணிஞ்சல் எத்தனை 2 போட்டு நான் உட்கார்ந்து இருப்போம். எங்களை எப்படி காப்பாத்துறது எங்களுக்கு தெரியும். அது மக்கள் உங்களுக்கு தெரிஞ்ச 2 மக்கள் தான் தெரியும். அந்த 2 மக்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும் 2 பேர் தான் 2 பேர் தெரியும். நாங்க ஒரு போன போட என்ன வாடை என்ன அந்த போச்சு அந்த போச்சு அந்த போச்சு தெரியும். இந்த ஊரை பத்தி ஏதாவது தெரியுமா? இந்த ஊரை தெரியுமா? ஊரை தெரியுமா? போட்டு பாருங்க. நாங்க நடத்திடுவோம். உங்களுக்கு ஆக்சிடென்ட்ல வரல. சாமி என்ன ஆக்சிடென்ட்ல வந்தானே. இதே மக்கள் தான் உங்களுக்கு ஓட்டு. நீங்க தனி செஞ்சா ஒரு கட்சியில செஞ்சா அக்கா நீங்க கட்சியில அட எதுக்கு சொல்லிட்டா ஏகா இதே நான் ஓட்டு போட்ட டீம் காரங்க நீங்க கட்சி போட்டீங்க நீங்க கட்சியில நின்றா நன்றிக்கு மணி 2 மணி 1:40
நான் கொடுத்தா ஹலோ 2:30 மணி நல்லா இருப்பா ஜாங்கிரே ஆளு கட்சியில இருக்கீங்க அமைச்சரை பார்த்து ஒரு 46 வடகிழக்கு பருவமழை பெய்துள்ளதால் நோய் தொற்று ஏற்படாமல் தடுக்க பிரின்சிபல் பத்திரிகை சுண்ணாம்புத்தூர் அன்னைகள் ஜனாதிபதி என்னமா கேட்கலாம் அக்கா ஹலோ நகராட்சிக்கு அவங்க எழுதி தரதுக்கு ரெடி ஆகிக்கிறாங்களா? அதான் நான் கேட்டு சப்ஜெக்ட் வச்சிருக்கேன் நானு. சரியா நாம சப்ஜெக்ட் நான் டைப் பண்ணேன். இது வந்து நீங்க யாரை கேட்க போச்சே சப்ஜெக்ட்டா? இல்ல. அப்ப கேட்டீங்க. கேட்டா ஊர்ல மக்கள் மாதிரி மன்ற அனுமதிக்கலாம்னு சொல்லி வச்சிக்கிட்டு. ஆனா இவங்க வந்து சொல்றாங்களே சொன்னாங்களே அது தெரியாது எனக்கு. அவங்கள கேட்டு மன்ற அனுமதி எழுதுங்க. நான் கரெக்ட் வந்துருவேன். பணியாற்றிடவும் பட்டியல்படி தொகை வழங்கும் மன்ற அனுமதி வேண்டப்படுகிறது. அத்வாஜி வார்டுல நிறைய பேர் வந்து அன்னைக்கு எங்களை தோண்டுட்டாங்க. எப்படி எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு காசு தரக்கூடாது, நாங்களாம் ஏழை,
வேலையை சேர்த்து சொல்லிருக்காங்கடா. நீ என்னடா சம்பளத்துக்கு சொல்லல, அந்த சம்பளத்துக்கு வர்றது வேற சுழற்சி அடிப்படையில கொடுக்கலாமான்னு பாருங்க. மாசத்துக்கு ஒரு 2 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு அந்த அங்கல வச்சு அடுத்து வேற யாருக்காவது சாப்பிட்டு விடுங்க. ஏன்னா ஒரே அவங்க மாப்பிள்ள மாதிரி வேலை பார்க்காங்க, வேலை பார்க்காங்க. எங்க வீட்டுல வருமானமே இல்ல, நாங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம். அது வச்சு சொல்லி எங்களெல்லாம் கேட்கக்கூடாது கேட்டாங்க. இந்த 2 மாசத்துக்கு போய் போட்டு அவங்களே பண்ணிட்டு போட்டுருவேன். திருப்பி 2 மாசம் போடுறாங்களே நம்ம சொல்லி போட்டு வேண்டியதானே. இந்த பிள்ளைங்க மாவட்ட நிர்வாகம் குறைதீர் ஆணையம் தூத்துக்குடி வழக்கு CC-N00 தேதி ஆஜராக அமைந்தது வழக்கத்தை வழக்கட்டமாக 7000 வழங்கி மன்னரை வேண்டப்படும். வழக்கு கொடுத்துருக்காப்லையா அந்தந்த வார்டுக்கு கடை உரிமை கட்டணங்கள் செலுத்தக்கூடிய ஆட்டோ அம்பலாயிரத்துக்கு மன்னன்மதி வேண்டப்படுது.
ஒவ்வொரு நகராட்சி அதை அமல்படுத்துறாங்க. தூத்துக்குடியில ரொம்ப கடுமையா அமல்படுத்துறாங்க. எவ்வளவு விபத்து ஏற்பட்டிருக்கு. ஒரு தண்ணி தண்ணி அவருதான் மண்டபம் 50 நானும் பல தீர்மானம்
தப்பு ஒண்ணுமே கிடையாது. தெருவுலயே வச்சுட்டு போறான். ஒரு தெருவுக்கு 3 இடத்துல போட்டு 3000 அதிகத்தொகை. ஆமா இது 50,000 வசூல் பண்ணலாம் ரொம்ப கஷ்டம். மக்களுடைய வரி பண்ணி யாரும் தரணும் இருந்துடக்கூடாது. அவர் ஆளாக காலையில செக் பண்ணணும் நான் சொல்லி போனேன். காப்பநாளத்துல 14 வருஷமா மக்களுக்கு புரியாத அளவு கொண்டு வந்துருக்கீங்க. அந்த 3 இடத்துல ஒரு தெருக்கு 3 இடத்துல அளவு பண்ண சொல்லுங்க சார். சும்மா ரன்னிங்ல போகும்போது அங்க தெரிய மாட்டேங்குது. மேல கட்டணும். இதுக்குள்ள உட்கார்ந்து அவங்க பாட்டுல ஓட்டுனா ஆடு மாட்டு நம்ம எழுதி பேசி இன்னொரு ரெக்கார்ட் போட்டு செலவுக்கா ஆடு மாடு இன்னும் பண்ணுவாங்க. சேர்க்க முடியாது. ஒரே இடம் முடிஞ்சு போகும். முடிஞ்சு போச்சு. ஆனா இதுக்கு போட்டு அப்படி போட்டுட்டு ஒரு கடையில 2 வாங்க. இது நீ இதுக்கு வேற செலவு பண்ணி இதுக்கு வேற செலவு பண்ணி 3 வாங்க. ஆடு மாடு முடிஞ்சிட்டு போனதுக்கு எங்க மத்திய வீட்டுல நீங்க வந்துடாது. நான் தான் கவுண்டர். யாருக்கு வர மாட்டாங்க. யார் முதல்ல வராம நீங்க யாருக்கு எந்த விதமான இது உங்க மண்ணாங்க வாரம் கண்டிப்பா கவுன்சிலர் வரணும். அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கவுன்சிலரும் அவங்க ஏரியாவில் எங்க மாடு மேய்க்கிறாங்களோ அவங்க ஒரு சின்ன ஒரு மீட்டிங் போட்டு 1ஆம் தேதியில இருந்து 2ஆம் தேதி சொல்லாம நம்ம பிடிச்சோம்னா அதனால ஒரு உங்க மூலம் போனா ஈஸியா இருக்கும். மாடு முட்டி மாடு முட்டி 25,000 மாடுனால சுகாதார சீர்கேடு விபத்து அடிக்கடி ஆகுது. ஆட்டோக்கு 25,000 ஒரு ரெக்கார்ட் பண்ணிருக்கு. 25,000 எத்தனை நாளைக்குமா? 10 நாளைக்கு 10 நாளைக்கு 25,000 ரூபாயா? 2,500 ரூபாய் சார். 400 டிரைவர் படி அதிகம்
அந்த ஆட்டோட நிப்பாட்டுங்க டெண்டர் வைங்க யார் மேடம் நீங்க அந்த லைட் மட்டும் 4 லட்சம் ரூபாய் மிச்சம் பண்ற நீங்க இது மட்டும் பண்ணுங்க எதுக்கு செலவு பண்ணணும் அதுக்கு இருக்கு அழகா கட்டுவான் அவன் அக்கறம் பண்றான் எதிர்பார்க்க போனாருப்பா அந்த அமௌண்ட் ரேட்டை கம்மி பண்ணி அவர் கொடுக்குற ரேட்டை கொடுத்துருக்காங்க. அவர் பண்ணதுக்கு பேமெண்ட் கொடுக்கலாம் சார். 50,000 பெர்மிஷன் கொடுத்தாரு, நீங்க அதுக்கு டெண்டர் கொடுக்கலாம். எப்படி கேட்டாலும் ஒரு நாளைக்கு தான் வாங்குவோம். ஒரு நாளைக்கு வாங்கிட்டு 10 நாள் அவர் வேலை பார்த்தாரு. 10 நாளைக்கு அமௌண்ட் 50,000 எடுத்து கொடுத்து மீது அதான் இப்ப நீங்க 50,000 டைம் ஒரு நாளைக்கு ரேட்டை புக் பண்ணி போயிட்டு ஒரு நாள் ரேட்டு தான் சார் கேட்போம். நீங்க இப்ப என்ன கணக்கு அவனுக்கு கொடுத்துருக்கீங்க அதை சொல்லுங்க. அதான் 6 வருஷம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாம் ஒத்தி வைங்க மாயா. நிறைய காலையில் வந்து பேட்ச் ஒர்க் பண்ண வேண்டியது, அதுக்கு எப்படி வந்து நிறைய பேட்ச் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பாஸ் பண்ணிட்டு மற்றவங்களுக்குலாம் வந்து அந்த ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேட்ச் ஒர்க் பண்ணிக்கலாம் சொல்லி சொல்றோம். நீங்க என்ன சொல்றீங்க? பிரச்சனை இல்ல, எல்லாம் சொல்ற மாதிரி பைப் லைன் வேலை முடியணும் ரைட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் போடுவோம் ரைட்டு. இது வரைக்கும் ரோடு போட்ட வார்டுகளுக்கு திரும்ப போடக்கூடாது. பாக்கி எத்தனை வார்டு இருக்குதோ அதுக்கெல்லாம் முடிச்சிட்டு தான் அடுத்த ஒரு ரோடு போட்டிருந்தாலும் அந்த வார்டுக்கு ரிப்பீட்டா 2வது ரோடு போடக்கூடாது. ஏன்னு சொன்னா
மக்களும் வரி கட்டு அந்த வரி வச்சு தான் போடுறீங்க ரோடு. சரி ஒரு எம்எல்ஏ பண்ணல நாங்க எம்எல்ஏ பண்ணல நாங்க வாங்கி போடுவோம். எம்எல்ஏ பண்ண வைக்க போடுவோம். நீங்க எதிர்க்கட்சி எம்எல்ஏ கிடைக்காது ஒருத்தருக்கு. நான் போடுவேன், நான் வாங்க நான் கொண்டு வருவேன். எதிர்கட்சி ஆளுங்கட்சி இல்ல, அவர் இன்னைக்கு மக்கள் பிரதிநிதி. ரோடு வந்து எந்த ரோடு மோசமா இருக்கோ அதுதான் போடணுமா தவிர நல்லா இருக்கிற ரோட்டை அது நல்லா இருக்கிற ரோடு நல்ல ரோடு 18 ரோடு அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இது வரைக்கும் மண்ணா கிடக்குது. ஆமா நான் எப்பவே தீர்மானம் கொண்டு வந்தேன். மண்ணை மண்ணை ஒரு நீங்க மண்ணை ஒரு நாள் மண்ணு ரோட்டை இல்லப்பா அந்த மண்ணை அவ்வளவு வந்த உள்ள வரவே இல்லப்பா போடுறாங்க மண்ணை அள்ளி போட மாட்டாங்க. ஒரு மாதம் இன்னொரு நாள் அப்படி ஒட்டை மேற்கடுத்து வணிக கட்டுதலுக்கு வாடகை நடவடிக்கை வரப்பட்ட கடிதம் OMN 63-683/2013 D3 4/23/2013 மன்றத்தின் பார்வைக்கு 52 இல்ல அந்த பிளாட் ரெண்ட்க்கு வந்து நம்ம நகராட்சி அப்ரூவல் கொடுத்துச்சுன்னு சொன்னா அதாவது வந்து இதுல வந்து 3 ஆப்ஷன் இருக்குதா. ஒண்ணு நம்ம வந்து அதை லீஸ்க்கு எடுக்கணும், இல்லன்னு சொன்னா அதை நாம வந்து மார்க்கெட் வேல்யூக்கு அதை நம்ம வாங்கிடணும், இல்லன்னு சொன்னா வருஷம் வருஷம் ட்ராக் ரெண்ட் கட்டணும். இந்த 3ல வந்து என்ன ஆப்ஷன்னா அவங்க வந்து இன்னும் வந்து நமக்கு அந்த ரேட் சப்மிட் பண்ண இல்ல. இப்ப நம்ம ட்ராக் ரெண்ட் வந்து வருஷம் வருஷம் நம்ம ட்ராக் ரெண்ட் அந்த ஓடைக்கு மட்டும் லெட்டர் அதுக்குள்ள ஒரு வருஷம் முதல் கெட்டும் போது கேட்க போறோம். அதுக்குள்ள வந்து யார் வந்து நம்ம ஆராய்ச்சி வச்சு எடுத்துவோம் எல்லாம் சொன்னா அவங்க பெர்மிஷன் வந்து கொடுத்துருவாங்க. விவாதித்து முடித்து தலைவரின் கடிதம் மன்றத்தின் பார்வையில் 53 கல்பனாவை நம்ம நகராட்சிக்கு பாத்தியப்பட்ட இடங்களுடைய லிஸ்ட் வச்சிருந்தோம் இல்லையா, அந்த லிஸ்ட வந்து கலெக்டர் மூலமா வந்து வட்டாட்சியர் ஆய்வு செய்து இந்த லிஸ்ட்ல வந்து எந்தெந்த சர்வே நம்பர்ல எவ்வளவு இடம் ஆக்கிரமிப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு லிஸ்ட கொடுத்துக்கிறாங்க. இதுல வந்து அதோடைய வரைபடம் 30 சர்வே நம்பர்ல உள்ள வரைபடம், ஒவ்வொரு புல எண்ணையும் எங்கெங்கெல்லாம் ஆக்கிரமிப்பு இருக்குது, என்ன ஆக்கிரமிப்பு இருக்குன்றதை அவங்க குறிச்சு ஸ்கெட்ச் பண்ணி கொடுத்துக்கிறாங்க. இப்ப இது நாம வந்து கலெக்டருக்கு வந்து இதை இந்த ஆக்கிரமிப்பு ஆற்ற சொல்லி நாம வந்து கலெக்டர் சொன்னா அவங்க வந்து இது என்ன பண்ணுவாங்க, ஆய்வு செஞ்சு அளந்து நமக்கு எல்லக்கல் போட்டு நகராட்சிக்கு பாத்தியப்பட்ட இடம் சொல்லிட்டு எல்லக்கல் போட்டு கொடுத்துட்டோம். நாம என்ன பண்ணணும், அந்த இடத்துல நகராட்சிக்கு பாத்தியப்பட்ட இடம் நம்ம போர்டு வச்சிடலாம்.
நம்மளோட செலவு நம்ம போட்டு போர்டு வச்சிடணும். இது வந்து கலெக்டர்ல இருந்து வந்து அவங்க பண்ணி கொடுப்பாங்க. இதுல வந்து இந்த காட்டுக்கலாம். அதாவது இது ஆக்கிரமிப்பில் கண்டுதாங்களா புறநகர் சைடா புறநகர் பகுதி மட்டும் இல்ல, ஒவ்வொரு சர்வே நம்பர் ஊருக்குள்ளேயே ஆக்கிரமிப்பு இருக்கு. அதை இங்க கொண்டு வாங்க. எல்லா ஆக்கிரமிப்பு அதாவது ஊருக்குள்ள அதான் ஒருத்தர பட்சமா பண்ணக்கூடாது. ஊருக்குள்ள அவன் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்கான். கொண்டு வந்தா அத்தனை ஆக்கிரமிப்பு எடுங்க. அப்படிதான் நான் ஆதரவு. தனிப்பட்ட ஒரு ஏரியாவுக்கு மட்டும் ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்புனா அது நான் எதிர்ப்பு. கிராமம் சொல்லி எந்த ஏரியா எந்த வீடுன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இது வந்து ஆக்கிரமிப்பு எல்லாத்தையும் இருக்கணும். இதுல வந்து இது வந்து ஒருத்தர் கேட்டா நம்ம வந்து பாவக்காரி ஆகி போவோம். கண்டிப்பா நோட்டீஸ் அடிச்சிருவானோ பணக்காரனுக்கு விலை போயிட்டானுவோ அழகா நோட்டீஸ் அடிச்சிருவானோ பாத்துக்கங்க. நகராட்சிக்கு பாத்தியப்பட்ட இடம் மட்டும்தான் இப்ப வந்து ஆய்வு பண்ணிருக்காங்க. இன்னும் வடபாக கிராமம் இருக்குது, அதை ஆய்வு பண்ணணும். ஒரே ஒரு நிமிஷம் கேளுங்களேன். காயல்பட்டணம் கலெக்டரின் லெட்டரு காயல்பட்டணம் 2ஆம் நிலை நகராட்சியில் உள்ள அனைத்து புறம்போக்குகளிலும் உள்ள ஆக்கிரமிப்பு விவரங்களுக்கான பட்டியலை ரெடி பண்ணணும். 2வது காயல்பட்டணம் நகராட்சியில் இதர புறம்போக்கு நிலங்களில் உள்ள அனைத்து வகையான ஆக்கிரமிப்புகள் குறித்த பட்டியலை ரெடி பண்ணணும். 3வது காயல்பட்டணம் நகராட்சிக்கு உட்பட்ட புறம்போக்கு நிலங்களின் ஆவணங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதற்கான விவரப்பட்டியல். இந்த 3ஐயுமே ரெடி பண்ண சொல்லி கலெக்டர் வந்து வட்டாட்சியருக்கு வந்து ஆர்டர் கொடுக்கிறாங்க. தாசில்தார் வந்து பண்ணணும். நாம வந்து இந்த இதுல வந்து நம்ம தீர்மானம் போட்டு நம்ம நகராட்சியில இருந்து ஏதாவது ஆட்சி பண்றதா சொல்லி ரெக்கார்டு எடுத்து தாசில்தாருக்கு ஒப்படைப்போம். அவங்க கலெக்டர் பண்ணுவாங்க. பக்கத்துல இருக்குது வண்டி பாதையில அதெல்லாம் அந்த இது கொண்டு போறேன்னு சொன்ன பாருங்க, பைப் குழாய் கொண்டு தண்ணி கொண்டு போறேன்னு சொன்னாங்க. இந்த இடம் தான் இல்லை. ஆமா அதாவது இந்த ஆக்கிரமிப்பு நம்ம கலெக்டருக்கு லெட்டர் கொடுத்தோம்னா அவங்க வந்து ஆக்கிரமிப்பை வந்து நமக்கு அகற்றி நமக்கு அதை கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. நாம அதுக்கு லெட்டர் கொடுக்கணும். கிளியர் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம எல்எம்எல் போட்டு நகராட்சிக்கு பாத்தியப்பட்ட இடம் ஒரு இடம் மிஞ்சாது. காயப்பட்டதுல ஒரு இடம் மிஞ்சாது. சொல்றேன் எடுத்தா முழுசா இருக்கணும். இப்ப அவங்க எடுத்து நம்ம நகராட்சி வெளியே இருந்த இடங்களை மட்டும்தான் எடுத்துருக்காங்க. மறுபடியும் போக மாட்டேங்குது. தண்ணி எல்லாம் வெளியே போயிடும். எங்க போகணுமோ அது கரெக்டா போயிடும். எங்கேயுமே அந்த வழியே இல்லாம எங்க ஏரியால பைபாஸ் நான் போனேன் மழை நேரத்துல தண்ணி போகும் அடைச்சிட்டாங்க. தண்ணி போக வழி இல்ல. அப்ப எடுக்க அங்க ஆக்கிரமிப்பு இருக்கு. ஆக்கிரமிப்பு உடைங்க. அதாவது என்ன சொல்லுவேன் பாரம்பரிய நாம பண்ணுங்க. ஒரு நாள் பண்ணி ஒரு நாள் பண்ணாங்க எல்லாத்துக்கும் பண்ணுங்க. நமக்கு நகராட்சி உட்பட்ட அதுக்கு லெட்டர் கேட்கிறாங்க. நம்ம லெட்டர் கொடுத்தோம்னா அது அளவு தருவாங்க. நமக்கு நகராட்சி உட்பட்ட இடம் அது இருந்துன்னு சொன்னா அதையும் எடுத்துக்கோ. எல்லா இடமும் எங்க எங்கெல்லாம் இருக்கோ இது தாய்மொழி பின்னாடி பாருங்க ஓடுங்க. அப்ப நானா சின்ன பிள்ளை 2வது படிக்கும் போது ஒரு லாரி போகும். லாரி பாதி இடத்த காணுங்க. பணக்காரங்க கடை கட்டி வெளியிட்டாங்க. அதை தாண்டி கேள்வி வரையும் கொடுத்தோம். இங்க படிக்கணும்டா. அது வந்து அவரு முடியுமா முடியாது அங்க வரையும் இருக்கீங்க. அதுல கூட தயவு செய்து ஆக்கிரமிப்பு எடுத்துங்க. பொதுவா எல்லாத்தையுமே எடுங்க. ஒரு தடவை பட்சமா பண்ணுனா இருக்கக்கூடாது. நமக்கு என்ன தேவையோ அது இப்போ 2.5 ஏக்கர் இருக்கிறதா கொடுக்கிறாங்க. அதை அளந்து கேட்டீங்க தாசில்தார்ட்ட.
அது மாதிரி சப்ஸ்டேஷன் தாண்டி வந்து இந்த மயானம் இருக்கு, ஒரு 4 ஏக்கர் இருக்கு சொல்லிக்கிறாங்க. அது மயானம், அதுல இடம் இருந்துச்சுன்னா பார்க்கணும்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ வந்து இந்த இடத்துல இருந்து ஏதாவது ஒரு இடத்த வந்து நம்ம பயோகேஸ் பிளான்ட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இதுல ஏதாவது ஒரு இடத்தை மட்டும் தேடுங்க. ஆக்கிரமிப்புன்ற பேர்ல வந்து 30 இடம் இருக்குதா? 53 ஆக்கிரமிப்பு வந்து நில ஆக்கிரமிப்பு இருக்கு. அடுத்து பில்டிங் கட்டியிருக்காங்க. பில்டிங் கட்டினதெல்லாம் போய் இடிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. உடனே அதெல்லாம் ஸ்டே வாங்கிடுவாங்க. அதனால கிட்டதெல்லாம் இப்போ புதுசு சட்டம் வந்தாச்சு. யாரும் ஸ்டே கொடுக்க மாட்டான். அப்போதைக்கு முதல்ல நிலத்தில கைப்பற்றது பாருங்க. இருக்கிற நிலத்தை பூரா கைப்பற்றது பாருங்க. ஒன்னே போற ரோட்டை உடைச்சு எடுத்தோம். அவங்க இப்ப 2 அடியா வந்துட்டே இருக்காங்க. திருப்பியும் பால் நீட்டிட்டே இருக்கு. அதை ஒரு மாதிரி நம்ம பஞ்சாயத்து கூட போட்டு ஒரு சைக்கிள் ஸ்டாண்ட் வச்சு கொடுத்தா கூட அவ்வளவு மோனே அடைச்சிருந்தா அவங்க பாட்டு கட்டணும் அப்படி கட்டியிருப்பாங்க. அப்படியே 2 அடியா வந்துட்டே இருக்கு. உடைச்சு என்ன பிரயோஜனம்? அவரு இந்த ஆடு மாட சொன்னாலே நான் பண்ணி அப்படி அதிகாரி செய்யணும், துணிச்சலாம் செய்யணும்பா. நம்ம என்ன எங்க நகராட்சிக்கு வந்து நீங்க வந்து இது பண்ணி தரணுங்கிற லெட்டர் வந்து நம்ம தீர்மானமா போட்டு அனுப்புனாதான் அவங்க கையை உள்ள நுழைவாங்க. அவங்க இல்லைன்னா அவங்க நுழைய மாட்டாங்க. நம்ம நாட்டுல தீர்மானம் இருந்தாதான் அவங்க இந்த லேண்டுக்குள்ளேயே நுழைய முடியும். தீர்மானம் போறது நம்ம நான் என்ன சொல்றேன்னா எனக்கு தெரிஞ்சாலே என்னன்னா எல்லாத்தையும் எடுக்கணும். மத்த ஆக்கிரமிப்பு எல்லாம் பார்ப்போம். முதல்ல இருக்கிறத முடிங்க. வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது. இன்னும் இது அப்படி பெண்டிங் போட்டு மற்ற எல்லாத்தையும் தேடிக்கிட்டே இருக்க வேண்டியது வருஷ கணக்குல. அதுக்குள்ள போட முடிஞ்சு போகும். இருக்கிறத முதல்ல அடுப்பதுக்கு தீர்மானம் போடுங்க. அதுக்கப்புறம் மத்த பார்ப்போம். சரி, அப்ப வட்டாட்சியர் பெறப்பட்ட அந்த ரெக்கார்டுடைய அடிப்படையில வந்து இது குறித்து கேட்டுக்கோங்க. சரி கேட்கணுமா? ஆதார் கேட்கணுமா? கேட்டுக்கணும். எதுக்கு அது இருக்கு இந்த தீர்மானம்? மின் நிலையத்து பக்கத்துல நமக்கு கிடக்குற எளிது எல்லாம் ஃபுல்லா இருக்கிறதா இல்லன்னா கிடையாது. எல்லா முழுசா எல்லாத்தையும் யாரு பாகுபாடு இல்லாம இருக்கிறாங்கன்னா ஆதரவு என்ன எதிர்ப்பு என்ன கேட்டு விஷயத்தை அவ்வளவுதான் பேசிக்கிட்டு தெரியும்.
உடைச்சாங்க அது பக்கத்துல ஒரு கடை கட்டுவாங்க அந்த ஏழ்படி பாருங்க வெளியே வரைக்கும் வருது எப்படி அனுமதி குடிக்கிறீங்க நீங்க எப்படி அனுமதி குடிக்கிறீங்க உடைக்காதீங்க நியாயமாக என்ன பண்ணிருக்கீங்க அதுக்கு அவன் யாருக்கு உடைக்கப்பட்ட இடம் அது வந்து உள்ள இல்ல ஏழு மணி வரைக்கும் வருது அதுக்கு தீர்மானம் கொண்டு வர ஐயா தெரியும் வச்சுட்டாங்க அந்த பொதுவாக நம்ம ஆட மாட்டோம் மாமி எத்தனை தீர்மானம் போட்டிருக்கிறோம் எந்த தீர்மானத்தை வந்து நீங்க செயல்பட முடியும் வந்தாரு நீங்க இருக்கீங்க 2 வருஷமா நீங்க வந்து இல்ல சார் 2 வருஷமா நீங்க சார் இங்க யாருக்கு விளங்காம அவ்வளவு பேருமே எங்களுக்குள்ள நாங்க சண்டை போட்டுட்டு அவங்க கூட நாங்க சண்டை போட்டுட்டு இருந்திருக்கோம் இவ்வளவு இப்போ நீங்க தான் காரணம் ஒழுக்க நீங்க பெண்டிங் போட்டதுனால வேலை செய்யாததுனாலதான் வேலை நடக்கல அவங்களோட சண்டை போட்டோம் வேலை நடக்க வேலை என்ன அவங்களுக்கு எங்களுக்கு என்ன சொத்து தராடா எங்க வீட்டு சொத்து அவங்க எடுத்தாங்க அவங்க சொத்து தான் எடுத்துட்டு நீங்க இப்ப பேசுறது எந்த சைடுல மட்டும் இதே கிடையாது உங்களுக்கு என்ன கேக்குறாங்க உங்களுக்கு அவங்க வீட்ல வேற இருக்கா முடிஞ்ச சண்டை இருக்கா எதுக்கு சண்டை போட்டீங்க லைட் போடல அதை செய்யல இது செய்யல அதுதான் சண்டை போடுறாங்க எல்லாத்துக்கும் நீங்க தான் பிரைவேட் சொன்னாங்க அதுக்கு லேட் லைட்ட கொண்டு வந்து பிரைவேட் ஆளு வந்துனா அதுக்கு பில்லு கொடுக்கறது லேட் பைப் வேலை பார்த்தா அவனுக்கு பில்லு கொடுக்கறது லேட் அடுத்து வர மாட்டேங்கிறான் அவ்வளவுமே உங்களால தான் முழுக்க காரணம் நீங்க தான் உங்க டிபார்ட்மெண்ட் தான் வேற யாரும் கிடையாது இந்த நகராட்சி செயல்படாத காரணமே இன்ஜினியர் செக்ஷன் தான் வேற யாருமே கிடையாது சார் நீங்க முடியாதுன்னு சொன்னா செந்திலமா ஒரு இன்ஜினியர் நீங்க எடுத்துருக்கலாம் நாங்க சம்பளம் நாங்க தீர்மானம் கொடுத்துருப்போமே இன்னைக்கு இவ்வளவு வாய்ப்பு இருக்கீங்க நீங்க நாங்க சொல்லுங்க சார் நம்ம இன்ஜினியர்னா சார் ஒரு நிமிஷம் என் பேச இன்ஜினியர்னா நகராட்சி எல்டிக்கு உட்பட்ட இடத்துல எம்இஆர் ஒரு ஓவர்சீலா இருக்கணும் ஒரு ஓவர்சீலா இருக்கணும் நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போறீங்க உங்களுக்கு அதுல இருந்து நீங்க மாசாடத்துக்கு போயிட்டு வரணும் உங்களால அது முடியாது நீங்க அதுக்காண்டி இந்த வேலை அவ்வளோத்தையும் குறைக்கிறீங்க நீங்க சொல்லுங்க எங்களுக்குள்ள வேற என்ன சண்டை இருக்கு சொல்லுங்க நீங்க இல்ல நீங்க எங்களுக்குள்ள வேற என்ன சண்டை இருக்கு டெய்லி இன்ஜினியரை பார்த்து அவர் என்ன இப்பதான் சார் இன்ஜினியர் வந்திருக்காரு இவ்வளவு இதுக்கு முன்னாடி நீங்க என்ன சொல்றீங்க எத்தனை மாசம் ஆச்சு சார் எத்தனை மாசம் ஆச்சு வருது அது 5 மாசம் அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சீங்க என்ன சார் பேசுறீங்க நீங்க அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க நீங்க
மனசாட்சிப்படி விளைச்சிங்கன்னு சொன்னீங்களா, இந்த மனசாட்சிக்கு அதுதான் பதில் சொல்ல வரேன். அதாவது நீங்க முதல்ல கொஞ்சம் பேசா விஷயங்களை தெரிஞ்சு மாதிரி பேசணும். இந்த இப்படி ஒரு ஸ்கீம் வந்து ஓட்டர் போர்டு காரணம் செய்யலாம்னா ஒரு மாசத்துக்கு நம்ம ஆபீஸ்ல செலவு 30 லட்சம் ரூபாய். அந்த ஸ்டாஃபுக்கும் அவங்களுக்கு வட்டி செலவு. இந்த ஸ்கீமுக்காக இதே மெட்ராஸுக்கு போய் நான் 36 கிலோ வெயிட்டியும் வச்சுக்கிட்டு எம்எம்டி ஆபீஸ்ல மேலிங்களே மாட்டி 7 ஃப்ளோர்ல கரண்ட் இல்லாம நான் நடந்திருக்கிறது எனக்கு தெரியும். நீங்க வந்து சும்மா வாய் வர மாதிரி பேசக்கூடாது. தொண்டை எல்லாரும் இருந்துருக்க சார். நீங்க என்ன சார் பேசுறீங்க? 30 லட்சம் ரூபாய் மிச்சம் நான் எப்படி அப்படின்னு அந்த வார்த்தை வருது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாப்ல? டோல்கிட்ட கொடுத்துருங்க. அப்ப 30 லட்சம் போட்டுங்க நம்மள தான் அந்த சொல்லி என்ன பேசுறீங்க? என்ன சார் ஸ்டாஃப் என்ன மார்க் பண்ணிட்டாங்க சார்? நான் என்ன சொல்றேன் சார்? நான் என்ன சொல்றேன், நீங்க ஒர்க் பண்ணல பண்ணா ரெண்டாவது விஷயம். எங்களுக்கு பெண்டிங் இல்லாம எல்லா வேலையும் நடந்துட்டு இருந்ததுன்னா இங்க எந்த குழப்பமும் இருக்காது. போர்டு ஸ்மூத்தா ஓடிட்டு இருக்கும். பெண்டிங்காவோ இன்னைக்கு தீர்மானங்கள் 600க்கு மேல போயிடுச்சு. அது நாங்க செய்யலாம். இப்பதான் பேசிட்டு செய்யலாண்டு வருஷம் 2 தாண்டி போயிட்டு 600 தீர்மானம் பெண்டிங் இருக்கு. 600 தீர்மானத்துல கிட்டத்தட்ட 450க்கு மேல இன்ஜினியர் செக்ஷன் பார்க்க வேண்டியது. இன்ஜினியர் செக்ஷன் பார்க்க வேண்டியது. அவங்களத்தையும் விட்டுட்டீங்க. மெட்ராஸுக்கு போறீங்க, என்ன போறீங்க? மெட்ராஸுக்கு சும்மா உங்க தொழிலே போறீங்க. அது பேசுறாங்க. எல்லாம் பாஸ் ஆயிருக்காங்க. எத்தனை இது வந்து முடிச்சிருக்காங்க? ரெண்டுமே எல்லாத்தையும் இல்லாம கொடுத்துருக்காரு. தகவல் வந்துருக்கு. 9 மாசம் கொடுத்துருக்கீங்க. கட்ட முடியாது. அவங்க ஏரியால அவங்க அவங்களுடைய ஏரியால அதுக்கு வந்து இருப்பிட சார்ஜ் ரேஷன் கார்டு அதாவது ப்ரோமோ கார்டுக்கு அப்படி சார் அது என்னன்னு சார் நீங்க அந்த டாக்குமெண்ட் காட்டுங்க சார். அவர் கொடுத்தது 5 0 போட்டு கொடுத்துருக்கீங்க. 5 0 போட்டு கொடுத்துருக்கீங்க. என்னென்ன பேருப்பா பேர் சொல்லுங்க. 5 0 போட்டு வைக்க கொடுங்க. பேர் சொல்லுங்க. அதுக்குள்ள டாக்குமெண்ட் போட்டு சொல்லுங்க. பேர் சொல்லுங்க. பேர் சொல்லுங்க. பேர் சொல்லுங்க பாஸ். 5 ஆமா 5 0 பேர் சொல்லுங்க. இல்ல நான் பேரை கொடுக்குறேன். உங்களுக்கு கொடுக்க முடியல சொல்லுங்க. நான் எப்படி எடுத்து கொடுக்குறேன் எனக்கு தெரியும். வேற எல்லாத்தையும் எடுத்து ஒண்ணு கேட்கல. வேற சொல்லுங்க. சார் டாக்டர் எடுத்து அதுக்கு வரணும். அதுக்கு வரணும். சார் அது கொண்டு வாங்க. நீங்க அந்த டாக்டர் கொண்டு வாங்க. பேர் சொல்லுங்க. பேர் சொல்லுங்க. தலைவரே சொல்லுங்க. பேர் சொல்லுங்க. சார் 9 மாசம் போட்டது இது எல்லாத்தையும் கொண்டு வாங்க சார். அவ்வளவு அதுதான் இருக்கும். 9 மாசம் தீர்வு போட்ட எல்லாத்தையும் கொண்டு வாங்க. 9 மாசம் போட்டு 9 மாசத்துக்கு மட்டும் கொண்டு வாங்க சார். 9 மாசம் பாருங்க அந்த புக்ல பாஸ் ஆயிருக்குல்ல.
தப்பா போட்டு உடனே கேன்சல் பண்ணுங்க. இல்லன்னா அந்த ரெக்கார்ட் கொண்டு வந்து காட்டுங்க. அவ்வளவுதான். தவறான முறையில போட்டு உடனடியா கேன்சல் பண்ணுங்க. உங்க நாளைக்கு வந்துச்சா வரலையா நான் அதை நோட விரும்பல. தவறான முறையில 5 வீட்டுக்கு தீர்வு கொடுத்திருக்காங்க. 5 வீடு அவளை வந்து அப்படிதான் வாங்கி கொடுக்க முடியும். கேன்சல் பண்ணிருக்க உடனடியா 5 இடம் வந்து அவ அப்போ அந்த மாதிரி இருந்து எப்படி வந்து எல்லாத்தையுமே நீ ஒரு ஆள் தான் அணியின் கொண்டு ஒரு டெண்டரை வந்து கேன்சல் பண்ணும்போது ஏதாவது ப்ராப்பரா ரீசன் இருக்குமா வேண்டாமா? அம்மா ரீசன் இருக்கு இருக்கா? ஆமா, அதுக்கு ஒரு ரிமைண்டர் நோட்டீஸோட கொடுக்கல. அவங்க போய் அடிச்சாங்க, அவன் சேர்மன் கையெழுத்து, கவுன்சிலர் கையெழுத்து எல்லாம் போட்டு கலவரத்தை எடுத்து வர சொல்லுங்க. அப்புறம் பாத்துறோம், எடுத்து வர சொல்லுங்க. இல்லன்னா அது எப்படிப்பா? சரி, இப்ப எனக்கு நாளைக்கு ஜெயிச்சு நான் என்ன பண்ணுவோம்? அந்த டவரை வெளியே வச்சிருவோம் சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க நீங்க என்ன அமௌண்ட் ஜாஸ்தி, அந்த பில்லை வச்சு நான் ஒரு 20 கொண்டு வந்துருக்கேன். அதுக்கு இதுக்கு என்ன எவ்வளவு வித்தியாசம் இருக்குது. அவன் என்கிட்ட தான் அது எல்லாம் எழுதி தந்து போனான். அவன் என்னென்ன ஜாமான் தேவைன்னு அதுக்கு உண்டான பில்லு அந்த பில்லை தான் சொல்றேன். அதுக்குதான் பாதிக்கு பாதி என்ன சொல்லுங்க, 13 லட்சம் ரூபாய் பாருங்க எவ்வளவு அவன் எவ்வளவு அடிச்சிருவோம். நீங்க வச்சுக்கிறீங்க, எனக்கு வேலை இருக்கு. எல்லாத்தையும் பில்ல கைக்கு சரியான காரணம் இல்லாம எப்படி ரத்து செய்யுங்க? ஏன் விபி போட்டு பிரச்சனை பண்ணக்கூடாது. என்ன பண்ணுங்க, திரும்ப நகர்மன்ற அனுமதி அந்த எஸ்டிமேட் அந்த அமௌண்ட்டுக்கு வைக்க முடியாது. திரும்ப அது 2 லட்சம் 2 லட்சம் ஆகும். இப்ப ரேட் ரிவைஸ் பண்ணும்போது திரும்ப புது ரேட்டு மாத்தி இப்ப 2013-14 ரேட்டு அது 2012-13 ரேட்டு 13-14 ரேட்டு கொண்டு வரும்போது 2014 மார்ச் வர போகுது. ஏதாவது ஒன்று கம்மியா இருக்கும். கொடுக்க வேண்டியதா மூத்த கொடுங்க.
சொன்னா அவனுக்கு அந்த கேட்க வேண்டியது டெண்டர் போட வேண்டியதுப்பா மண்டோண்டே வளரலாம் டெண்டர் இல்லாம எப்படி எனக்கு தெரியும் தலவாணி முத்து மட்டும்தான் இருக்கா தலவாணி முத்துக்கு மட்டும்தான் கொடுப்பீங்க தலவாணி முத்துக்கு தான் கொடுப்பேன் யாரை பார்த்து கேட்கறீங்க போவோம் அவ்வளவுதான் அவன் நம்ம எல்லாம் உட்கார்ந்து மாறி மரியாதை கொடுக்க மாட்டோம் மரியாதை கூட ஒரு குறிப்பு கூட தண்ணி வந்து வரலன்னா நான் எடுக்க முடியாது அவங்கள்ட்ட சொல்ல அவனுக்கே நம்மள்ட்ட பண்ணிட்டு கண்டிப்பா பார்த்தாகணும் எடுத்தாகணும் அது வந்து முறையான அறிவிக்கையில அவர் தேடி போகலங்கிறது ஒரு காரணமா சொல்ல முடியாது. அதனால எனக்கு ஒரு நேரம் காட்ட சொல்லி எதிர்த்தார் சொன்ன மாதிரி அதுக்கு முன்னால வந்து நாம வந்து கவுன்சில வச்சு பாஸ் பண்ணி கொடுத்தது சுந்தர் இவன் எப்படி இடையில அந்த பையன் எல்லாமே சுந்தர் ஏற்பாடுதான் அவங்கதான் உட்காருவோம் அந்த சின்ன பையன் அவனுங்க சுந்தர் தான் உள்ளன் புல் வந்து எல்லா வேலையும் பார்த்தான் அவனுக்கு கொடுங்க இல்ல அவசர அடிப்படை ஓடுங்க எடுப்பான் ஓடுங்க டென்த் வைங்க எல்லா வேற எவனா எடுக்கட்டும் சொல்ல முடியாதுங்க. தலாக்கு முத்து 100 ரூபாய்க்கு போட்டாங்கன்னா கொடுக்க மாட்டேன். அவனுக்கு கொடுக்கலையா தொழில்களை யார் அமைக்கிறான் சுனாமி பேரலை எடுத்து பாதுகாப்பு மாதிரி வந்து போடுவாங்க கடல்ல அதுல வந்து தண்ணி உள்ள வராங்க அது ஆழங்களைக்கு பாப்பாதிக்கிட்டு கவர்மெண்ட் ஏன்னா நம்ம
பண்ணிக்கிற வேண்டியது அவங்களுக்கு அதான் வசதியா இருக்கும். அவங்க மீன் மார்க்கெட்டுக்கு எல்லாம் போக முடியும். மீன் மார்க்கெட்டுக்கு எல்லாம் ஊர் பாதியில நம்ம இடம் கொடுத்தோம்னு சொன்னா அவங்க வந்து இந்த ஃபண்ட் அலாட் பண்ணி தரேன்னு சொல்லிருக்காங்க. ஊர் பாதைன்னு சொன்னா கடற்கரை பக்கத்துலயே வரணும். எல்லா பப்ளிக் வந்து போய் ஈஸியா அப்ரோச் பண்ணி வாங்க முடிய இடமா இருக்கு. அப்படி அந்த மாதிரி மார்க்கெட் இது மாதிரியா மெயின்டெனன்ஸ் யாரு மார்க்கெட்டா வெட்டி தந்துருவோம், மெயின்டெனன்ஸ் நம்ம பண்ணுவோம். நாம டெண்டர் விட்டு பண்ணி கேளுங்க இந்த பகுதியில் எதுவுமே நினைக்காதீங்க. அவங்க எல்லாமே இந்த பகுதியில் இது இப்படிதான் வரணும் உங்களுக்கு தெரியாது. நீங்க பேச முடியுமா? அங்க இருந்த வீட்டு அப்படியே அறுபது இந்த பக்கம் கொண்டு வந்தாங்க. இந்த பக்கம் எல்லாம் இப்படிதான் வைப்பாங்க. அதுக்கு அப்படியே 10 கூடாவும் 5 கூடாவும் அங்காடிதான் இந்த வைங்களா இங்க போகணும். இங்க வந்து ஏதாவது பப்ளிக் ஈஸியா போகக்கூடிய ஒரு இடமா இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு நம்ம ஆஃபீஸே கொடுக்கலாமே. மார்க்கெட் தாங்க வைக்கிறேன் கேக்குறாங்க. வீடு கிட்ட கேக்குறீங்க. இது மீன் கடை தானங்க, மீன் விக்கிற கடை தானங்க. வீடா விக்கிற சொல்றா, மீன் கடை என்ன கொண்டு சொல்றா, கோல்ட் ஸ்டோரேஜ் எல்லாம் சொல்றா. அப்படியே அவன் எதுக்கு வானாங்கிறான்னா அவன் பரிமாத்திரம் வந்து இருப்பு இருக்கிறதுக்கு அவன் வானாங்கிறான் கல்ல. அந்த மாதிரி அங்க ரெண்டு பேரு அந்த மீன் வைக்கிறது இல்ல, என்ன இளவு போட்டாலும் அங்க எடுத்துட்டு போயிடலாம். அங்கேயும் இல்லையா புதிய சரி எப்ப முடியும்? 57 அதான் வருதுங்க, இதுல வருது சப்ஜெக்ட் வருது. அப்ப பேசுவோம். சொல்லுங்க. பொதுநிதி பணிகள் 58 கடைகள் திருமணம் குறிப்பிட்ட சாஸ்திரம் நகரோட தீர்மானம் நடத்தி 34 நகரம் ஒப்பந்தங்கள் நாகூர் மீது செயல்படும் பைக்குகளோட யார் அடிச்சது? யார் அடிச்சிருக்கா? 77 4.85% எவ்வளவு ஆச்சு கணக்கு பண்ணுங்க. 9 லட்சத்துக்கு எல்லாத்தையும் நீ எல்லாத்தையும் எடுத்து
5 மீட்டர் 6 மீட்டர் வித்தியாசம் இருக்கும். 9 லட்சத்துக்கு 4.8 போட்டு அடிச்சுட்டு வரப்ப என்ன பிரச்சனை? அந்த மின்கோபுரமா இப்ப அது ரேட் கண்ணு அப்படியே வித்தியாசம் எப்படி நான் என்ன சொல்றேன், ஏறி பார்த்து என்ன கொட்டேஷன்? ஏறி பார்த்ததுக்கு ஒரு கொட்டேஷன் ஒண்ணு இருக்கு, நானே வாங்கினேன். அது என்னவோ அந்த இது இருக்கும், அந்த இதுக்கு இந்த கொட்டேஷன் சரியா இருக்கும் வராத. ரெண்டாவது விஷயம், நான் சொன்ன மாதிரி ரீட்டன் ரத்து பண்ணுங்க. போன வேலை கரெக்டா இருக்கா இல்லன்னா இப்படிதான் 2 வருஷம் நமக்கு வேலை, இப்படிதான் 2 வருஷம் நமக்கு வேலை. நான் வச்சிருக்கேன் எங்க வீட்டுல. நீங்க முன்னாடி இல்லாம இருக்க கூடாது நீங்க நீங்க என்ன வந்துட்டு உங்கள்கிட்ட கேட்டது ரேட் வாங்கினீங்களோ அந்த இதை வந்துட்டு அப்படியே டிஸ்கிரிப்ஷனை வந்துட்டு அந்த கம்பெனிக்கு கொடுங்க. இன்னும் இருக்கிற இந்த போன ட்ரிப் வேலை செஞ்ச 3 கம்பெனியுமே இதுல வரல. இந்த கொட்டேஷன்ல இந்த 3 கம்பெனிக்கு அனுப்புங்க. அனுப்பிட்டு அவங்கள்ட்ட என்ன சார்ஜ் பண்ணாலும் கேளுங்க. இல்ல அந்த ஏறி பார்த்துட்டு என்ன பண்ணி ஏறி பார்த்து கொட்டேஷன் வந்துட்டு அவங்க அதே நமக்கு தெரியும். நம்ம கொட்டேஷன் கொடுத்தா பார்க்க சொல்லல. ஆமா அவன் வந்து இண்டிவிஜுவலா தாய் நான் இப்ப அதான் சொல்றேன். அவன் பார்த்துக்கால என்னென்ன வேலைகள் இதுல செய்ய வேண்டியிருக்குன்னு பார்த்துட்டாங்க இல்லையா? அதே வேலைகள் என்னென்ன வேலைகள் நீங்க செய்யறதுக்கு எவ்வளவு வேலை அவன் பார்த்த கண்ணத்தை போட அவன் பார்க்க தெரியும். நான் என்ன கேட்கிறேன், எல்லாரும் புரியாம பேசிட்டு இருக்கீங்க. நான் என்ன சொல்றேன், அவன் கொடுத்திருக்காங்கல்ல, இவனுக்கு கொடுத்திருக்காங்கல்ல, அதை நான் சொல்லிட்டேன். இப்ப என்ன சொல்றாங்க, மேல ஏறி பார்த்தாதான் இவனுக்கு இதோட விஷயம் தெரியுன்றாங்க. நான் ஏற்கனவே 5 போலுக்கும் போய் நின்று 5 போலுக்கு என்ன தேவை அப்படின்றது எழுதி ஒரு பேப்பர்ல சார்கிட்ட இருக்கு, எல்லார்கிட்டயும் கொடுத்துருக்கு. அங்க நீங்க எல்லார்கிட்டயும் இருக்கு அந்த பேப்பர் கூட, அந்த சங்கர் கையில கூட இருக்கு, எங்கிட்ட இருக்கு. அதை கொடுத்து இதே மாதிரி எங்களுக்கு பண்ணி கொடுக்க முடியுமா? ஒரே ஆள் இருக்கான அவனையே எடுத்துக்குவான், அவனையே கொடுத்துருவான், போயிடுவான். ஒரு வேலை நடக்க
நடக்காம நிறைய விஷயங்கள் இருக்கு. தூரம் போடுங்க. வர சொல்லுப்பா, வர சொல்லி அவனை பார்க்க சொல்லி வந்து அவனை பார்க்க சொல்றேன். இதுல வந்து நீங்க ஆளாளு பேசிட்டு டைம் பேசுவது அவனை ஆள நேரம் வந்து நீ பாத்துட்டு இருப்பான்று. இந்த நீ போட்டுக்கிற ரேட்டுக்கு செய்ய முடியுமா? கன்ஃபார்ம் பண்ணி செய்ய முடியும். ஏன்னா நீங்க தந்ததை வச்சுட்டா நான் ரேட்டை போட்டு சொல்றேன். என்ன டிலே ஆகும் சார்? அவங்க புத்தக திருநெல்வேலியில இருக்காங்க, வந்து பார்க்க போறாங்க. ஒரு நாள் சார், ஒரு நாள் 2 நாள் சும்மா இந்த லேட்டி இதே கடையை பேசிட்டா 1,20,000 முட்டிட்டு 3 மாதம் வேலை நடக்கும். என்னமோ திரும்பிற மாதிரி இங்க கண்டிக்கிற ரேட்டுக்கு அதுக்கு வித்தியாசத்தை பாருங்க. அவன் ஏங்கிட்டு வந்திருக்கான் பாருங்க, ரெண்டுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. சும்மா இருங்க சார், ஒரு நாள் 2 நாள் என்ன வந்துட போகுது பாருங்க. கண்ணு அப்படின்னா வித்தியாசம் அதுக்கு இருக்கும். நான் என்ன சொல்றேன், அதான் நான் என்ன சொல்றேன், இவரை வந்து போன் பண்ணி வர சொல்லுங்க. நாளை காலையில வந்து அவன் பார்த்து போகணும். ஏறி பார்க்கணும், ஏறி பார்க்கணும் இல்ல இறங்கி பார்க்கணும். நோட்டீஸ் போட்டு அவர் எல்லாருமே அந்த பாலாஜி எல்லாருமே கொடுத்து அவ்வளவுதான். என்ன ஒரு வாரம் ஆகுமா? இப்ப எப்படி கொடுத்தீங்க? செஞ்சு எதையுமே செய்யுங்க. இப்ப எப்படி செஞ்சீங்களோ எல்லாமே செய்யுங்க. கூப்பிடுங்க, அவங்களுக்கு நேரடியா பார்த்துங்க. உடனே உங்களுக்கு என்ன ரூல்ஸ் பேசுறீங்க? உங்களுக்கு சவாரியா இருக்கு. 66. சரி சரி. கடைக்குள்ள போர்டு உடச்சு போயிட்டாங்களா? போலீஸ் கேஸ் இது என்னாச்சு? வண்டிக்கு யாரு இது ஊத்துனா? டிரைவரா வாட்ச்மேன் தான் பொறுப்பு, அவர் சஸ்பெண்ட் பண்ணுங்க. போலீஸ் எப்படி இருக்கு? டிரைவர் பேர் ஆளு